நீ சில காலமாகவே உண்மையை புரிந்து கொள்ளாமலும் அறிந்து கொள்ளாமலும் இருப்பதனால்தான் உன் மனம் குழப்பமடைந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் விஷயத்தில் நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. என்னையே கதியென்று இந்த சாயை முழுமையாக நம்பிவிடும். என் அற்புதத்தின் வேலைகளையும் நீ கண்டும் கேட்டும் கதைகளில் படித்தும் அறிந்திருக்கின்றாய். ஆனால் இந்த அப்பன் மட்டும் நமக்காக என்ன செய்திருக்கின்றார், இவரை ஏன் நம்ப வேண்டும் என்றெல்லாம் யோசித்து யோசித்து தலைகால் புரியாமல் இங்கு திக்குற்று திசையற்று காட்டிலே கண்கட்டி விட்டது போல் இங்கு கவலையோடு களையிழந்த முகத்தோடு என் பிள்ளைகள் இருந்திருப்பதை அறிந்து நீ அழைக்காமலே இந்த சாய்தேவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் சூழ்நிலைகளை கண்டு அச்சப்பட்டு கொண்டு இருக்காதே. யாரும் எனக்காக இப்படி இல்லையே அப்படி இல்லையே என்று மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்காதே. ஆனால் நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உன் உள்ளத்தை புரிந்து கொண்டும் உன் மனதை புரிந்து கொண்டும் உனக்காக ஒரு பெண் என்னிடம் எப்படி வேண்டிக் கொள்கிறாள் தெரியுமா? நீயோ நினைத்தாயல்லவா என்னை இங்கு கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று. அதுவல்ல என் பிள்ளையே, உனக்காகவும் ஒருவள் உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கும்போது உன் முன்னேற்றத்தை இனி யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அது யாரென்று தானே நீ இப்பொழுது யோசிக்கின்றாய். நீ ஒருமுறை கண்களை மூடி இந்த சாயின் உருவத்தை நிலைநிறுத்தி இப்பொழுதே கேட்டுப்பார். அவள் யாரென்று புரிய வரும். அவள் வேறு யாரும் இல்லை என் தங்கமே, இந்த சாய் அனுப்பியவர்தான். இந்த சாயின் குணம் கொண்ட இந்த சாயின் பெயர் கொண்ட ஒருவளாகத்தான் இங்கு இருக்கப் போகிறாள். நான் தான் என் ஆசையை உனக்கு நேரடியாக அனுப்பி வைக்கப் போகிறேன் என்று சொன்னேனே. அதன் பிறகும் நீயோ அங்கு எதையோ நினைத்து கொண்டு இருந்தாய். எனக்கு எதுவுமே தெரியவில்லையே, எனக்கு எதுவுமே விளங்கவில்லையே என்று தானே உன் மனம் குழப்பம் அடைந்து கொண்டு இருந்தாய். உன் மன குழப்பத்திற்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணம் வந்து விட்டது. உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகள் பற்றி தெரியாதா? உன் குறிக்கோளில் உறுதியாகும் நம்பிக்கையும் உனக்காக இருக்கும்போது உனக்கு மங்களம் நல்ல விஷயம்தான் நடக்கப் போகிறது. நீயே உன்னை யாரேனும் தவறாக நினைத்து விடுவார்களோ என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் வாழ்க்கை இழந்து கொண்டு இருக்காதே. அவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் இங்கு நினைத்து கொண்டு இருக்கட்டும். அவர்கள் எண்ணம் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. அவர்கள் எண்ணம் உன் வளர்ச்சியை தடுத்துவிட முடியாது என்பதில் மட்டும் உறுதியாக இரு என் தங்கமே. வார்த்தைகள் நாம் மற்றவர்களிடம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை அங்கு மாற்றுகின்ற சக்தியாக இருக்கின்றது. அதனால்தான் சொல்கிறேன், உனக்கு புண்ணிய பலனும் பாவ பலனும் நீ கொடுத்ததுதான் திரும்பி வருகின்றது. பார்க்கும் வேளையிலே அங்கு என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். புண்ணியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் நீ எதை கொடுக்கின்றாயோ அதை 100 மடங்காகத்தான் உன் வாழ்க்கையாக மாறும். அதனால்தான் சொல்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் வார்த்தைகளை பயன்படுத்தும் போதும் கூட அதை நேர்மறையாக பயன்படுத்தி செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயம் உன் வாழ்க்கை முழுவதும் இங்கு நல்லதாகத்தான் நடக்கும். நாளை விடியல் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையப் போகிறது. உனக்காக அந்த பெண்ணானவள் நீ நன்றாக இருக்க வேண்டும், உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும், உன் தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார். என் பிள்ளை எப்பொழுதும் என் ஆசீர்வாதத்தோடும் அற்புதத்தோடும் நிறைந்திருக்கும் போது என் தங்கமே, நீ விதியை நினைத்து கண்கலங்கி கொண்டு இருக்கின்றாய். மாற்றங்களை உனக்காக உருவாக்குவதற்காக வந்திருக்கும் போது நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் நான் இங்கு செவி கொடுக்காமல் போய்விடுவேனா என மனதார கேட்கும்போது நிச்சயமாக பதிலளிப்பேன். இங்கு ஆணவத்திற்கு ஆடுவோரெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கையின் பற்றி கவலைகள் உனக்கு இருக்கும்போது நீ கண்ணீர் விடு ஒவ்வொரு துளிகளையும் உனக்கான பொக்கிஷமாக மாற்றி என் கையில் வைத்திருக்கின்றேன். அப்பொழுது எப்பொழுது கிடைக்கும் என்று யோசிக்கின்றாய். எப்பொழுது கிடைக்கும் என்று யோசிப்பதை விட எனக்கு எப்பொழுது தேவை என்று என் சாயி என்னை நினைத்து கொண்டு இருக்கின்றாரோ நிச்சயம் அப்பொழுது எந்த தடைகளையும் தாண்டி என் கையில் ஒப்படைப்பார் என்பதில் தெளிவாகவே இரு. அதனால்தான் சொல்கிறேன், தடைகள் வந்தாலும் இதில் எல்லாவற்றையும் எனக்காக என்னப்பன் இங்கு வெற்றியை தான் தருவான் என்று நீ யோசித்து கொண்டிரு.
நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கும். வெற்றியின் தருணத்தை உனக்காக தர காத்திருக்கும் போது என் பிள்ளையை நீ எதை நினைத்தும் வருந்தாதே. சந்தோஷத்தின் வாயில் கதவை திறந்து வைத்து விட்டேன். இனியும் எதற்காக மனம் வருத்தம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய்? மாற்றங்களை தேடிக்கொண்டு இருக்கும் என் தங்க பிள்ளையின் உனக்கு வாழ்க்கையின் பயணத்தில் எது கஷ்டம் எது கவலை என்று புரிய வைப்பதற்கும் அறிய வைப்பதற்கும் உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பதற்கும் தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். கவலைகளை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். எதுவே உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதைவே தருவதற்காக அதவாகவே நான் வந்து கொண்டு இருக்கும்போது இனி உனக்கு தேவை என்பதே இருக்காது. நீ தேவைகளை தாண்டி மகிழ்ச்சிகரமாகும் நிம்மதி பெருமூச்சியாகும் இங்கு வாழத்தான் போகிறாய். மாற்றங்களை தேடிக்கொண்டு இங்கு வாழ்வை தொலைத்துவிட்டது போல் விதியோடு போராடி கொண்டிருக்கின்றாய். அந்த விதியே இப்படித்தான் இருக்கின்றது. என் வாழ்க்கை எப்போதுதான் மாறப்போகிறது, எப்படித்தான் மாறப்போகிறது என்று நினைக்கின்றாய். நிச்சயமாகவே சொல்கிறேன் என் பிள்ளையே, இதோ உனக்கான நல்ல விஷயம், நல்லதொரு காரியத்தை செய்வதற்காக நானே வந்து கொண்டு இருக்கும்போது இதோ உனக்கு வேண்டியது இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறது. நீ கேட்கும் வரை உனக்கான காரியத்தை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு ஒருபோதும் இங்கு வெற்றியை கிடைக்காது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் முன் உன்னை தரம் உயர்த்தத்தான் போகிறேன். அதனால தான் சொல்கிறேன் என் தங்க பிள்ளையின் ஒரு பொழுதும் நம்பிக்கை இழக்காதே. உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் காரணம் உண்டு. உன் வாழ்வின் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவை அனைத்தும் நடக்கிறது. மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உனக்கு துணையாக இருப்பேன். நீ கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடையளித்து கொண்டுதான் இருப்பேன். உன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி, அதை நம்பி விடாது. இனிதான் நல்முறையில் ஆரம்பமாகி கொண்டு இருக்கின்றது. எங்கே முடிந்து விட்டது என்று சொன்னாயோ அந்த இடத்தில் உனக்கான தொடக்கத்தை தொடக்க வைக்கத்தான் வந்து இருக்கின்றேன். என் மிக பெரும் ஆலமரத்தைப் போல் விருஷமாக வளர்ந்து உன் ஆசையை நிறைவேற்ற நான் வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையின் அர்த்தத்தை கொடுப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ கேட்டுக்கொண்டு இருக்கும் அத்தனை விஷயத்திற்கும் மிக பெரும் வெற்றியை தரத்தான் போகிறேன். நீதான் மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக இங்கு மாறப்போகிறாய். நீ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நாள் நெருங்கிவிட்டது. இன்று முதல் நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான மாற்றத்தை தருவதற்கு நீ கேட்ட வரத்தை தருவதற்கான நேரத்தின் காலத்தின் தொடங்கிவிட்ட போதிலும் நிம்மதியை தேடிக்கொண்டு இருக்கின்றேன் என்று கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காதே. நிம்மதியை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது யார் எதை சொன்னாலும் நீ நம்பி விடாதே. இதோ தர்மத்தின்படியும் விதியின்படி தான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது உன் புண்ணிய காலம் இங்கு செயல்பட ஆரம்பித்து விட்டது. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் நேரமும் காலமும் வந்து விட்டது. உனக்கு எது தேவையோ அதை என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளும் நேரமும் காலமும் வந்து விட்டது. என் தங்கமே, உனக்கு கஷ்டம் வருகிறது என்ற போதெல்லாம் என்னை வழிபடுவதிலிருந்து பின்வாங்கி விடாதே. இதோ உனக்கு எது நடக்கவில்லை என்று நினைத்தாயோ அது நடக்கப் போகும் தருணத்தை நீ நெருங்கி விட்டாய். என் செல்வமே, உன்னோடு அவசரமாக உனக்கான ஒன்றை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருந்தாயோ அது உன்னை வந்து சேரும்போது வெற்றிக்காக வெற்றி வாகி சூடும் தருணத்தை நெருங்கிவிட்ட போதிலும் நீ யாரும் இல்லை எதுவுமே இல்லை என்று யோசிக்காதே. தேவையான முடிவுகளை தேவையான நேரத்தில் எடுக்க கற்றுக்கொள். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன் மன நிம்மதியினை இழந்து கொண்டு இருக்காதே. இதுவரை வேண்டுதலை வைத்து எதிர்பார்ப்பின்றி உனக்கான விஷயத்தில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். அப்படி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என் பிள்ளையே, இதோ உனக்கு வெற்றி செய்தியை தருவதற்காக உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை இப்பொழுது நெருங்கிவிட்டாய். நடப்பது எதுவாக இருந்தாலும் உன் கண் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உனது நிலைமையை தட்டி தூக்க உன் நிலைமையை மாற்றியமைக்க இப்பொழுது நான் வந்து கொண்டு இருக்கும்போது சற்றும் நீ நிலை தடுமாறாதே.
எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தாலும் அதனை கடந்து வரும்போது பல இக்கட்டான சூழ்நிலையின் பல கடினமான பாதையும் கடந்து வந்து தான் ஆக வேண்டியது இருக்கின்றது. இங்கு யாருமே எளிதாக வெற்றி பெற முடியாதுதான். அந்த வெற்றியை பெறுவது என்பதில் எளிதாக சில சமயத்தில் இருந்தாலும் அதை தக்க வைத்து கொள்வதற்கு அவ்வளவு கடினமானதாக இருக்கும். அந்த ரகசியத்தை மட்டும் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீ செயல்படுத்தி கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நீ எப்படி உன் எண்ணங்களை வைத்துக் கொள்கிறாய் என்பதில்தான் உன் வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது. என் தங்கமே, நீ என்ன ஆசைப்பட்டாயோ, நீ யாருக்காக வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வரப்போகிறார். நல்லதுதான் இங்கு நடக்கப் போகிறது. நீ நினைத்ததுதான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.